அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ஓட எல்லா கிராமர் சிலபஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் பிடிஎஃபோட. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் ஏற்கனவே இருந்ததான். ஓகேங்களா? ஏற்கனவே இருந்ததான். பட் ஆனால் இதில் கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னா ரெண்டு விதமாக தான் கொஸ்டினே வரும். ஒன்று, கீழே ஏதாவது சென்டென்ஸ் கொடுத்து இது பாசிட்டிவா இல்லை கம்பேரிட்டிவா இல்லை சூப்பர்லேட்டிவான்னு கேட்கலாம், இல்லை கன்வர்ஷன் டைப்பில் கேட்கலாம். இந்த ரெண்டு டைப் தான் இதை கேட்கவே முடியும். அதனால ஓரளவு நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. என்னன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆர் யூஸ்டு டு கம்பேர் ஒன் திங் வித் அனதர். There are 3 degrees of comparison in English grammar: positive, comparative and superlative. என்ன சொல்றாங்கன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த ஹெட்டிங்ல தெரியும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதை 3 விதமா பிரிக்கலாம்: பாசிட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா என்ன, கம்பேரிட்டிவ்னா என்ன, சூப்பர்லேட்டிவ்னா என்ன அப்படின்னு இன்டெப்தா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிகிரி. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டிகிரி இன் கம்பேரிசன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்னா, யூஸ் டு டிஸ்கிரைப் எ சிங்கிள் பர்சன் ஆர் திங்க் வித்தவுட் மேக்கிங் எனி கம்பேரிசன். அதாவது யாரையுமே கம்பேர் பண்ணாம பாசிட்டிவ் டிகிரி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சி ஸ்டால், அவளை பத்தி மட்டும்தான் இருக்கும். சி ஸ்டால், த கார் இஸ் ஃபாஸ்ட், த ஐடியா இஸ் கிரியேட்டிவ், த சூப் டேஸ்ட் டெலிசியஸ், த ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதையுமே கம்பேர் பண்ணியிருக்காது. இது ஒரு சென்டென்ஸ் தான். சரியா? ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எதையுமே கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே கம்பேர் பண்ணாலும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது டைப் 1ல வரும். பார்ப்போம். தமிழ் எக்ஸ்பிளேஷன் தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நேரம் நம்ம போயிடும். அப்படி புரியல அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் தமிழ் போட்டிருக்குது. ஓகேவா? அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்னா, யூஸ் டு கம்பேர் டூ பீப்புள் ஆர் டூ திங்ஸ் ஆர் டூ ஐடியாஸ். ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணி பேசுறது. கண்டிப்பா ரெண்டு சப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கும். ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணி பேசுறது. கண்டிப்பா ரெண்டு பேர்த்த பத்தி பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், she is taller than her sister, the book is more interesting than the other, the problem is more complicated than we expected. நம்ம நினைச்சதை விட அது பெருசா இருக்கு. he runs faster than his friend. ரெண்டு பேர்த்த பத்தி பேசியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் பார்த்த புக்கை விட இந்த புக் என்ன கம்மியா நல்ல புக்கா இருக்கு அப்படிங்கிற மீனிங். he runs faster than his friend, the bag is heavier that one. அந்த that one கம்பேர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு கம்பேரிசன் அங்க நடந்திருக்கும். அதான் கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்றது. அடுத்து சூப்பர்லேட்டிவ். நேரா சூப்பர்லேட்டிவ்ல போயிடலாம். இப்போ சூப்பர்லேட்டிவ் என்ன, யூஸ் டு கம்பேர் மோர் தென் டூ பீப்புள் ஆர் மோர் தென் டூ திங்ஸ் ஆர் மோர் தென் டூ ஐடியாஸ் அண்ட் ஹைலைட் த ஹையஸ்ட் டிகிரி. அதாவது இது இரண்டுக்கு மேற்பட்டவங்களோட கம்பேர் பண்ணும் அப்படின்னா ஒன்று இருக்குல்ல, அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ்னா என்ன, கம்பேரிட்டிவ்னா என்ன, சூப்பர்லேட்டிவ் என்னன்னா ஒரு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பாசிட்டிவ்னா யாரோடையும் கம்பேர் பண்ணாம அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷனா பேசுறது. ஆனா டைப் 1 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கம்பேரிசன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா அது மாதிரின்னு தான் சொல்லிப்பாங்க, விட அதை விட பெருசு சின்னது மீன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? அது உள்ள பார்க்கும்போது புரியும். கம்பேரிட்டிவ்ங்கிறது ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றது. சூப்பர்லேட்டிவ்ங்கிறது ரெண்டு பேருக்கு மேல உள்ளவங்களும் கம்பேர் பண்றதா சூப்பர்லேட்டிவ். இதான் பேசிக் ஃபார்ம். ஓகேவா? she is the tallest girl in the class, this is the most beautiful painting I have ever seen, among all the solution this one is the most effective. இதுல எல்லாத்துலயுமே நிறைய பேரை குறிப்பிட்டாங்க. கிளாஸ்ங்கிறது ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடையாது. கிளாஸ்ல ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. ஐ ஹாவ் எவர் சீன் அப்படின்னா நான் பார்த்ததுல அவன் ஒரு இதை பார்த்த மாதிரி சொல்லவே இல்லை. அமாங் ஆல் த சொல்யூஷன், எல்லா சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது அப்போ எல்லா இடத்துலையும் ஒன்றுக்கு மேற்பட்டு அவன் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, he is the fastest runner in the team. டீம்னா கண்டிப்பா என்ன, ஒருத்தர் டீம் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சூப்பர்லேட்டிவ் சொல்லலாம். இதை விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாசிட்டிவா கம்பேரிட்டிவா சூப்பர்லேட்டிவா அப்படின்னா அதுக்கு நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதோட பேஸ் கண்டென்ட் என்ன, இதுதான். ஓகேவா? அடுத்து அப்படியே நேரம் உள்ள போறோம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ரூல்ஸ். ஸோ
இங்க பாசிட்டிவ்க்கும் கம்பேரிட்டிவ்க்கும் சூப்பர்லேட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் எங்க தெரியும்னா சப்ஜெக்ட்லயோ ஆப்ஜெக்ட்லயோ இல்ல ரெண்டாவது சப்ஜெக்ட்லயோ தெரியாது. அட்ஜெக்டிவ் ஃபார்ம் போட்டுக்க பார்த்தீங்களா, அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம்னா என்ன செய்யும், மாறும். அதை வச்சுதான் என்ன செய்ய முடியும், நம்ம பாசிட்டிவ் கன்வர்ஷனும் கம்பேரிட்டிவ் கன்வர்ஷனும் சூப்பர்லேட்டிவ் கன்வர்ஷன் நடக்கும். இப்போ பாசிட்டிவ்ல ஸ்மால்னு வர்ற வேர்டு வந்து இங்க ஸ்மாலர் அப்படின்னு மாறும். இங்க கம்பேர்ட்ல ஸ்மாலர்னு வர வேர்டு வந்து ஸ்மாலஸ்ட்னு மாறும். ஓகேவா, ஸோ ஸ்மாலஸ்ட்னு மாறும். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, ஓகே. அடுத்த மல்டி சிலபல் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிலபினா என்ன அப்படின்னா, இத ஸ்மால் சிலபிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு, முடிஞ்சா ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஸ்கூல்ல கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, 10th இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேர்டை நம்ம பிரிக்கிறது. இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஆனா ஸ்மாலையோ ஸ்மாலுங்கிற வேர்டை பிரிக்க முடியுமா, ஸ்மா இல் அப்படின்லாம் வராது. நம்ம சொல்றோம் அப்படி ஸ்மா இல், அது கரெக்டான ஃபார்மேஷன் கிடையாது. ஸ்மாலுங்கிறது ஒரே சில தான், அதை பிரிக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாத வேர்ட்ல இஆர் எஸ்சி சேர்க்கணும். அப்ப பிரிக்க முடிஞ்ச வேர்ட்ல என்ன சேர்க்கணும் அப்படின்னா மோருங்கிற வேர்டை சேர்க்கணும். மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் ஃபார்மை 3 ஃபார்மா பிரிக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிலபி, அடுத்த மல்டி சிலபி, அடுத்த இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா, டு நாட் ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். இப்போ ரூல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கவே இருக்காது. நேரம் அந்த வேர்டே மாறும். இப்போ குட்டஸ்ட்னு போட முடியுமா, முடியாது. ஆனா குட்டு, பெட்டர், பெஸ்ட் இப்படிதான் மாற்ற முடியும். ஓகேவா, அல்லது பேட் இப்படி ஒரு வேர்டு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து பேர்ட். இந்த மாதிரி குட்டு, பெட்டர், பெஸ்ட் தான் மாற்ற முடியும். ஸோ இதுதான் இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்த பேட் பார்த்தோம் இல்லையா பாசிட்டிவ்ல, அதை எப்படி மாறும், கம்பேர்ட்ல ஒர்ஸ், சூப்பர்லேட்டிவ்ல ஒர்ஸ்ட். ஓகேவா, இப்படி மாறும். ஓகே, இப்போ சில எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்கும், காம்ப்ளிமெண்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதை எடுத்துருக்கேன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோர் பெட்டர் அப்படின்னு போட முடியுமா, மோஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு போட முடியுமா? நீங்க நினைச்சு திங்க் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு வேர்டு நம்ம வந்து ஃபார்மேஷன் இருக்காது. ஏன்னா பெட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட், பெஸ்ட்டுங்கிறது மட்டும் தான் கரெக்ட். பெட்டர்லேயே கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்துருச்சு, பெஸ்ட்லேயே என்ன வந்துருச்சு, சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்கரெக்டா பண்ணிடக்கூடாது. சில வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ் தட் கெனாட் பி கம்பேர்டு, இந்த வேர்ட்லாம் கம்பேரே பண்ண முடியாது, இது மாறவே மாறாது. ஓகேவா, பெர்ஃபெக்ட் தான் தூக்கி அங்கேயும் போடணும், 3 இடத்துலையுமே பெர்ஃபெக்ட் தான் போட்டாகணும். அது என்னன்னா பெர்ஃபெக்ட், யூனிக். ஓகேவா, ஸோ இந்த வேர்ட்லாம் அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ் கெனாட் டேக் கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். நம்மளோட ட்விஸ்ட் பயங்கரமா வைக்கணும்னா இந்த 2 வேர்டு சில வேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, அடுத்து சில வேர்டு வந்து தப்பா இருக்கும், கான்டெக்ஸ்டுவல் யூஸ். டிபெண்டிங் ஆன் கான்டெக்ஸ்ட் சம் அட்ஜெக்டிவ்ஸ் கேன் ஷிஃப்ட் பிட்வீன் டிகிரிஸ். சி இஸ் எல்டர் தென் மீ அப்படிங்கிறது கரெக்டா, தப்பு. சி இஸ் ஓல்டர் தென் மீ அப்படிங்கிறதா கரெக்ட். சி இஸ் ஓல்டர் தென் மீ அப்படிங்கிறதா கரெக்ட் ஃபார்ம். ஓகேவா, அடுத்து இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு எப்படி சொல்றோம், டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். திஸ் வியூ இஸ் காம், இதில் இஆர் வரல, இஎஸ்டி வரல, மோர் வரல, மோஸ்ட் வரல. இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம், நான் கம்பேர் பண்ணல. ஹர் வாய்ஸ் சவுண்ட் மெலடியஸ், இதுலையும் கம்பேரிசன் நடக்கவே இல்லை. கம்பேர்ட்ல பாருங்க, திஸ் பசில் இஸ் ட்ரிக்கியர் தென் லாஸ்ட் ஒன், கம்பேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன்னோட இது ட்ரிக்கா இருக்கு. தி எக்ஸ்பிளனேஷன் இஸ் கிளியர் இன் த ரிவைஸ்டு டாக்குமெண்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சூப்பர்லேட்டிவ் பாருங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் த்ரில்லிங் அட்வென்ச்சர் ஐ எவர் சீன், நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சர் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய பார்த்தது மீனிங் தான். ஹி இஸ் த லீஸ்ட் ஒரிட் அபவுட் த அவுட்கம். ஹி இஸ் த லீஸ்ட் ஒரிட், இஎஸ்டி வந்துருச்சு, ஸோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகேவா, அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஹி இஸ் த லீஸ்ட் ஒரிட் அபவுட் த அவுட்கம். எப்படின்னா நான் அவுட்கம்ங்கிறது என்ன, ரிசல்ட்டை கூட மீன் பண்ணுவோம். நான் பார்த்த ரிசல்ட்ல இதுதான் ரொம்ப வருத்தப்படுற ரிசல்ட்டா இருக்கு அப்படிங்கிற மீனிங் தான். ஒருவேளை புரியலை அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அடுத்த தமிழ் ஃபார்மேட் எடுத்திருக்கேன், புரியாதவங்களுக்கு மட்டும் இதை பார்த்தா போதும். ஓகேவா, இல்லை எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் தமிழில் படிச்சு பாருங்க, தெளிவாக புரியும். தமிழில் இன்னும் தெளிவாக புரியும் கம்பேர் பண்ணியிருக்குது. ஓகே, இப்போ பார்த்த வரைக்கும் என்னன்னா, நம்மளால ஈஸியா இப்போ பார்த்த வரைக்கும் போர்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஹவு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை வெதர் இஸ் பாசிட்டிவ் ஆர் கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர்லேட்டிவ். அவ்வளோதான், கம்பேர் மட்டும் தான் இது கண்டுபிடிச்சிக்க முடியும். அவ்வளோதான், பாசிட்டிவா கம்பேரிட்டிவா சூப்பர்லேட்டிவா மேலே ஃபுல்லாக இப்போ நடத்துனது. இப்போ டைரக்டா கன்வர்ஷன், இப்போ மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவ்ல கொடுத்து இதை கம்பேரிட்டிவ் மாற்றுங்க, சூப்பர்லேட்டிவ் மாற்றுங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டிருக்காங்க, போன வருஷமோ முந்தின வருஷமோ ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்து தெளிவாக இருக்கும். நம்ம இப்போ இனிமே தான் கன்வர்ஷனுக்கு உண்டான சிலபஸ்குள்ளேயே நம்ம போக போகிறோம். ஓகேவா,
ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரினா எப்படி இருக்கும், கம்பேரிட்டிவ் டிகிரினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஸ்வாப் த பொசிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டிகிரி இருக்குன்னா அதை கம்பேரிட்டிவ் மாற்றினா முதல் இதெல்லாம் செய்யணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றணும் பொசிஷன். சப்ஜெக்ட் இருந்த இடத்துல ஆப்ஜெக்டையும், ஆப்ஜெக்ட் இருந்த சப்ஜெக்டையும் மாற்றணும். ஓகேவா? ரைட் த அப்ரோப்ரியேட் வெர்ப் ஃபார் த சப்ஜெக்ட். ரைட் த அப்ரோப்ரியேட் வெர்ப் ஃபார் த சப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட மாத்து, இப்ப சப்ஜெக்ட் இருந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்ப ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா ஆக்ட் பண்ண போகுது. இப்ப அந்த மாத்தி போட்ட சப்ஜெக்ட் தகுந்தாப்புல தான் வெர்பு போடணும். அது எந்த இடம்னா சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். அதான் இங்க பிரச்சனை. ஓகேவா? சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு மாத்தி ஆப்ஜெக்ட மாத்தும் போது சிங்குலரா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல போடணும் வெர்ப. ப்ளூரலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல போடணும் வெர்ப. தப்பு பண்ணிடக்கூடாது. தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ரூல். இஃப் நாட் இஸ் பிரசன்ட் இன் த பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ், எக்ஸ்க்ளூட் நாட் இன் த கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்சஸ். இஃப் நாட் இஸ் பிரசன்ட் இன் த பாசிட்டிவ் டிகிரி. இப்ப பாசிட்டிவ் டிகிரில நாட்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ்ல நாட் போடக்கூடாது. அதான் எக்ஸ்க்ளூட் நாட் அப்படின்னு சொல்றதுதான். நாட்டை போடக்கூடாது. அண்ட் வைஸ் விர்சானா அப்படியே மாத்தி. இப்ப கம்பேரிட்டிவ்ல நாட் இருக்குன்னா பாசிட்டிவ் டிகிரி மாத்தும் போது போடக்கூடாது. ஆக மொத்தம் இந்த ரூல் என்னன்னா, நாட் இல்லைன்னா நாட்டு போடணும், நாட்டு கேள்வி இருந்துச்சுன்னா நாட்டு போடக்கூடாது. அவ்வளவுதான், குழப்பிக்க வேணாம். ஓகேவா? அடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாத்திட்டோம். இங்க வெர்ப் ஃபார்ம் இருக்கணும், கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கணும். கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் ஃபார்ம், அப்ஜெக்டிவ்ங்கிறது வேர்டு தான். பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்க்கு கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்ஜெக்டிவ் அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு தேனுங்கிற ஒரு வேர்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் போகணும். இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். ஸோ ரீப்ளேஸ் த பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் வித் கம்பேரிட்டிவ். பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் அவன் கொடுத்துருப்பான், அதை கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ் மாத்தி என்ன பண்ணும், தேனுன்னு ஒரு வேர்டு சேர்த்து அதுக்கு முன்னாடி போகணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி கொடுத்துருக்காங்க, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நம்ம மாத்தணும். அருண் இஸ் as tall as ரவி. அருண் இஸ் as tall as ரவி. இந்த பாசிட்டிவ் டிகிரியை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்னன்னா, ஆஸ்ங்கிற வேர்டு கன்ஃபார்மா உள்ள இருக்கும். as tall as, as strongest அந்த மாதிரி கன்ஃபார்மா உள்ள இருக்கும். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அருண் வந்து ரவிய மாதிரியே டாலானவன், அவ்வளவுதான். அருண் வந்து ரவிய மாதிரியே டாலானவன். அருண் வந்து ரவியை விட டாலர்னா அவன் சொல்லவே கிடையாது. அருண் வந்து வேற எதையுமே மீன் பண்ணல. ரவி மாதிரி அருணும் உயர்ந்தவன். அதை இப்ப எப்படி மாத்தன்னு பாருங்க. இப்ப அருண்ங்கிறது சப்ஜெக்ட், ரவிங்கிறது ஆப்ஜெக்ட். இஸ்ங்கிறது சப்ஜெக்டுக்குரிய வெர்பு. இங்க அஸ் டாலுங்கிறது பாசிட்டிவ் டிகிரிக்கான ஃபார்மேட், டாலுங்கிறது பாசிட்டிவ் டிகிரிக்கான அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இப்ப எப்படி மாத்திரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் மாத்திரமா ரீப்ளேஸ் பண்ணுமா, ரவியை தூக்கி முன்னாடி போட்டாச்சு. இப்ப இந்த பக்கத்துல இருக்க வேர்டு வந்து இஸ் வருமா ஆர் வருமாங்கிறதுல இப்ப பிரச்சனை இருக்கும். இப்ப ஏன் இங்க இஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ரவிங்கிறது சிங்குலர், அதனால இஸ் போட்டிருக்காங்க. நாட் எங்கேயாவது இருக்கா, நாட் இல்லை, அதனால நாட் சேர்த்திருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னேன், டாலுங்கிற அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இஆர் சேர்க்கணுமா, ஸோ டாலர். தேன் சேர்க்கணுமா, சேர்த்தாச்சு, சப்ஜெக்ட போட்டாச்சு. இப்ப ரவி இஸ் நாட் டாலர் தேன் அருண். இப்ப என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ரவி வந்து அருணை விட உயரமானவன் இல்ல. அப்ப சேம் மீனிங் தான் உள்ளுக்குள்ளே இருக்கு. பாசிட்டிவ் டிகிரி என்ன மீனிங் வருதோ அதே மீனிங் தான் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கும் வரும். ஓகேவா? சோ ரவி இஸ் நாட் டாலர் தென் அருண். அருணை விட ரவி வந்து உயரமானவன் இல்ல. அப்ப இவன் சொல்ற உண்மை கரெக்ட் தானே, அருண் இஸ் அஸ் டாலர் ரவிங்கிறதா கரெக்ட். அப்ப அதே மீனிங் தான் இங்கேயும் வருது. ஆனா நமக்கு பாக்குறப்ப என்ன டாலர்னு அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கான்னு தோணும். ஆனா நாட் டாலர் தானே அருண் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்படிதான் மாத்தும். அடுத்த பாருங்க, a donkey is not as strong as a horse. என்ன சொல்றாங்கன்னா, a donkey is not as strong as a horse. இது ரெண்டாவது ஃபார்மேட், நாட் சேர்த்து வந்திருக்கு பாருங்க. டாங்கி வந்து ஹார்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாட் அஸ் ஸ்ட்ராங்கஸ், அதோட மீனிங் அதான். இப்ப அதே மாதிரி ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் போடுறோம். இதுக்கு தகுந்தாப்புல பெர்ஃபார்ம், ஏ ஹார்ஸ்ங்கிறது சிங்குலரா இருக்கு, அதனால இஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ராங்கிறத ஸ்ட்ராங்கர்னு சேர்த்திருக்கோம், தென் சேர்த்திருக்கோம், ஏ ராங் சேர்த்திருக்கோம். ஏன் இங்க நாட்டு போடல, ஏன்னா இங்க நாட்டு போட்டிருக்கான், அப்ப இங்க நாட்டு போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இதுதான் பாசிட்டிவ் டிகிரி டு கம்பேரிட்டிவ் டிகிரி. முடிஞ்சு போச்சு. ஒன்னு இந்த ரூலு இந்த ரூலு ரெண்டையும் மறந்துடாதீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், பார்க்க பார்க்க புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அதே தான் கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றணும்.
கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றணும். அதே ஸ்டெப் தான். ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி மாற்றணும். அப்ரோப்ரியேட் வெர்பு சப்ஜெக்ட் தந்தாப்புல வெர்பு போடணும். நாட் போட்டிருந்தா போடக்கூடாது, போடலைன்னா போடணும். நாட் இஸ் ப்ரெசண்டா எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க நாட்டை. வைஸ் வர்சானா அப்படியே தான், அதே ரூல் தான் இங்கே அப்படியே. அதே மாதிரி இதில் ஃபார்மேட்னா சப்ஜெக்ட் இருக்கணும், இதுக்கு தகுந்தாப்புல வெர்பு இங்கே போடணும், ஆஸ் கண்டிப்பாக சேர்க்கணும், பாசிட்டிவ் அப்ஜெக்டிவாக மாற்றிருக்கணும், இங்கேயும் எஸ் போட்டிருக்கணும், இங்கே பின்னாடி ஆப்ஜெக்ட் வரணும். அங்கே எப்படி தேன் ஒரு வேர்டு அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வருதோ அது மாதிரி 2 அஸ்ஸுக்கும் நடுவில் தான் கொண்டாந்து பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் ஃபார்மே வைக்கணும் இங்கே. ஓகேவா, இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. Replace the comparative adjective with the positive adjective and is placed after us. புரியுதா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிளா இருக்கும். இப்போ ஒண்ணுமே அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்ன, இது பாசிட்டிவா கம்பேரிட்டிவா சூப்பர்லேட்டிவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ சென்னை இஸ் நாட் ஹாட்டர் தென் திருச்சி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஹாட்டர்னு இஆர் சேர்த்துறான், தென்னை காட்டி தெல்லத்திலேயே அது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் மாத்திட்டான். இப்போ இதை பாசிட்டிவ் ஃபார்ம் மாற்றணும். இது இப்போ நம்ம பார்த்துருக்குது டைப் 1. ஓகேவா, இப்போ சென்னைங்கிற சப்ஜெக்ட், திருச்சிங்கிற ஆப்ஜெக்ட். திருச்சி தூக்கி இங்கே போட்டோம். திருச்சி வந்து சிங்குலர், அங்கே எதையும் மீன் பண்ணல, அதனால இஸ் சேர்த்துருக்கோம். இப்போ நாட் வந்து இங்கே போட்டிருக்கான், அதனால இங்கே நாட் போடலை. அடுத்து என்ன சேர்த்துருக்கு, ஆஸ் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் பாசிட்டிவ் ஃபார்மில். ஹாட்டருக்கு இஆரை எடுத்துட்டா ஹாட்னு சேர்த்துட்டா பாசிட்டிவ் அப்ஜெக்டிவாக மாறிடும். திருப்பி ஆஸ் சேர்த்துருக்கோம், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடுறோம். ஓகேவா, சிம்பிள், முடிஞ்சிருச்சா? அதே ஃபார்மேட் பாருங்க. இப்போ இது நாட் இருக்க ஃபார்மேட், நாட் இல்லாத ஃபார்மேட் பாருங்க. கோல்ட் இஸ் ஹெவியர் தென் அயன். கோல்ட் இஸ் ஹெவியர் தென் அயன். சப்ஜெக்ட் என்ன, கோல்டு. ஆப்ஜெக்ட் என்ன, அயன். அயனத்துக்கு முன்னாடி போட்டோம். அயன் வந்து சிங்குலர் ஃபார்மு, மெட்டாலிக் ஃபார்மு, அதனால வந்து இஸ் சேர்த்துருக்கோம். ஓகேவா, அடுத்த வந்து நாட் இங்கே இல்லை, அதனால நாட் சேர்த்துருக்கோம். நாட் சேர்த்தா பக்கத்தில் சோ மட்டும்தான் வரும், ஆஸ் வராது. நாட் சேர்த்தா சோ தான் வரும், ஆஸ் வராது. நாட் சேர்க்கலனா தான் ஆஸ் வரும். ஓகேவா, ஹெவியருங்கிறத பாசிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா இ ஆரை எடுத்துடலாம், ஹெவின்னு மாறிடும். அடுத்த இன்னொரு ஆஸ் போட்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுருங்க. இப்போ டைப் 1 முடிஞ்சிருச்சு. ஓகேவா, டைப் 1 முடிஞ்சிருச்சு. இதுல வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மே கிடையாது டைப் 1ல. சரிங்களா, டைப் 1ல சூப்பர்லேட்டிவ் ஃபார்மே கிடையாது. இப்போ டைப் 2ல தான் சூப்பர்லேட்டிவ் ஃபார்முக்கு மாத்திர ஆப்ஷனே நமக்கு இருக்கு. ஓகேவா, இப்போ டைப் 2 பார்க்க போறோம். ஓகேவா, பாசிட்டிவ் டிகிரி டு கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி டு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ இதே ஸ்டெப்ஸ் தான். ரீப்ளேஸ் த பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் வித் கம்பேரிட்டிவ், அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் எது அதை கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவா மாற்றணும். அதே மாதிரி தேனுங்கிற வேர்டு ஆட் பண்ணணும் முன்னாடி. ஆட் தேன் எனி அதர் இந்த ஸ்ட்ரக்சர், அங்கே தேன் ஆட் பண்ணோம், இங்கே தேன் எனி அதர்னு ஆட் பண்ணணும். ஓகேவா, ரெண்டாவது ஃபார்ம்ல தேன் எனி அதர்னு மாற்றணும், தேன் எனி அதர்னு மாற்றணும். ஓகேவா, ஸோ இதை செகண்ட் டைப் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நோ ஆப்ஜெக்ட் இங்கே மீன் பண்ணிக்க பார்த்தீங்களா, நோ ஆப்ஜெக்ட் எதோடமே கம்பேர் பண்ணாம பேசியிருப்பாங்க பாத்தீங்களா. நோ அதர் ஐலாண்ட் இஸ் as big as ஆஸ்திரேலியா. இப்போ நான் இது எப்படி பாசிட்டிவ் டிகிரி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஃபார்ம் நோ அதர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாலே அது செகண்ட் ஃபார்ம் தான். நோ அதர்னு யூஸ் பண்ணாலே அது டைப் 2 தான். அதுவும் இல்லாம அஸ் இங்கேயும் வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ அதே ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்டு எது அப்படின்னா நோ அதர் அப்படிங்கிறது தான். ஓகேவா, நோ அதர்ங்கிறதா என்னது, அதைத்தான் தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸே பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுல எப்படி அஸ்லாம் இருந்துச்சுல்ல, இதுல வந்து நோ அதர்ங்கிற வேர்டும் பாசிட்டிவ் தான், அஸ்ங்கிறதும் பாசிட்டிவ் தான். ஓகேவா, பாசிட்டிவ்கான தூக்க வேண்டிய வேர்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்கே கடைசி ஆஸ்திரேலியா ஆப்ஜெக்டா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் போடுறோமா, ஆஸ்திரேலியா போட்டாச்சு. இப்போ அந்த ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல என்ன வேர்டு வரணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அது சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலரா இருக்கு, சிங்குலர் ஃபார்ம் வரனால இஸ் போட்டிருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியா இஸ் வரைக்கும் போட்டாச்சுங்க. இப்போ ஆஸ்திரேலியா இங்க எடுத்து இங்க இருக்க ஆஸ்திரேலியா தூக்கி இங்க போட்டாச்சு, இஸ் தூக்கி இங்க போட்டாச்சு. அடுத்த அஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, பாசிட்டிவ் டிகிரி ஃபார்மேட், அஸ்ஸை தூக்கியாச்சு. அடுத்த கம்பேரிட்டிவ் மாத்தனுக்கு இஆர் மாத்தணுமா, பிக்கர் போட்டாச்சு, பிக்கருக்கு அடுத்த என்ன வேர்டு வரணும்னு ஆல்ரெடி ரூல் சொல்லியிருக்கு, தேன் எனி அதர் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். ஓகேவா, அடுத்த இப்போ டேரக்டா சப்ஜெக்ட் நோ அதர் அப்படிங்கிற, நோ அதர் ஐலாண்டுங்கிறதா சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நோ அதர்ங்கிறது பாசிட்டிவ் டிகிரி ஃபார்ம், நோ அதரை தூக்குறோம், ஐலாண்டை கொண்டாந்து போடுறோம். அப்படியே குழப்புற மாதிரி இருக்கா,
ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 டைம்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? அந்த ரூலை தெளிவாக படிச்சோம்னா புரியும். டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த ரூலை மட்டும் தெளிவாக படிச்சிடணும். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாற்ற போகிறோம். அதே தான், சப்ஜெக்ட் பொசிஷன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றணும், அப்ரோபிரியேட் வெர்ப் ஆஃப் சப்ஜெக்டை போடணும், ரீப்ளேஸ் தேன் எனி அதர்ங்கிற வேர்டை தூக்கிட்டு நோ அதர்ங்கிற வேர்டை சேர்க்கணும், பாசிட்டிவ் அப்ஜெக்டிவை தூக்கிட்டு பாசிட்டிவ் அப்ஜெக்டை தூக்கி போட்டு அஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்ல வரணும். ஓகேவா? கீழே பாருங்க, புரியும், தெளிவா புரியும். கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவை வித் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவா மாத்தோம். இப்போ ஓகே, இப்போ ஆஸ்திரேலியா இஸ் பிகர் தென் எனி அதர் ஐலாண்ட். இப்போ இது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தானே, இஆரை வச்சும் தேன் எனி அதர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப்பா செகண்ட் டைப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? தேன் எனி அதர் செகண்ட் டைப்ல தான் வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் டைப் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேன் எனி அதரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், நோ அதர்னு மாற்றணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா இருக்கா, இது சப்ஜெக்ட் அங்கிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், ஐலாண்ட் தூக்கி முன்னாடி போடணுமா, ஐலாண்ட் தூக்கி ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டாச்சு. பட் ஆனா இங்க என்ன ஃபார்மேட்ல வரணும் பாசிட்டிவ், செகண்ட் டைப்ல இருக்கனால நோ அதர் தான் ஆரம்பிச்சாகணும், நோ அதர் ஐலாண்ட். ஓகேவா? நோ அதர் ஐலாண்டுக்கு பக்கத்துல சிங்குலர் இருக்கனால இஸ். அப்ப இஸ்ஸுக்கு அடுத்து இதோட ஃபார்மேட் என்ன, அஸ் கண்டிப்பா வரணும். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பிக்கரு, அதனால இஆர் தூக்கி விட்டு பிக் அஸ்ஸுக்குள்ள போட்டுறோம், சப்ஜெக்ட் தூக்கி அப்படியே போட்டுறோம். புரிஞ்சா? அப்படியே அதே எக்ஸாம்பிள் தான் அப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்ப பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ்க்கு மாத்தணும். இப்ப பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் பார்த்தாச்சு, கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இப்ப பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் பார்க்கணும். ஓகேவா? பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி பார்க்க போறோம். அதே இதான், பட் ஆனா அங்க என்ன பண்ணோம், நோ அதரை தூக்கிட்டு தேன் எனி அதர் சேர்த்தோம்ல, இங்க நோ அதரை தூக்கிட்டு த சேர்த்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்மா மாத்தணும். அவ்வளவுதான், இன்னும் சிம்பிளா தான் இருக்கும். இது அதை விட ஒரு சிம்பிளா இருக்கும். இப்ப பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி பாருங்க, நோ அதர் லீடர் இஸ் அஸ் கிரேட் அஸ் காந்தி. நோ அதர் லீடர் இஸ் அஸ் கிரேட் அஸ் காந்தி. காந்தி மாதிரி எந்த லீடரும் கிடையாது, காந்தி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். ஓகே, ஃபார்மேஷன்ல பார்ப்போம். இப்போ நோ அதர் லீடர்னு நோ அதர்ங்கிற வேர்டு வந்திருக்கனாலே இது டைப் 2ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆஸ் யூசுவல் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போடணும், காந்தியை தூக்கி முன்னாடி போட்டாச்சு. காந்திக்கு பக்கத்துல சிங்குலர் ஆகுனால இஸ்ஸு போட்டாச்சு. இப்போ இஸ்ஸு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஆஸ்ங்கிறது என்ன, பாசிட்டிவ் டிகிரியோட வேர்ட் ஃபார்ம். அஸ்ஸை தூக்கிட்டு கம்பல்சரி என்ன சொல்லியிருக்கேன், த சேர்க்கணுமா, தே சேர்த்தாச்சு. தேக்கு அடுத்த வேர்டு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் இருக்கணும். கிரேட்டோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் கிரேட்டஸ்ட். அப்ப லீடருங்கிற சப்ஜெக்ட் தூக்கி அப்படியே போட போறோம். ஸோ கம்பேரிட்டிவ்ல நோதரை தூக்கி தான் ஆகணும், சூப்பர்லேட்டிவ் நோதரை தூக்கி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே, இப்போ சூப்பர்லேட்டிவ் வந்து பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் வந்து அப்படியே பாசிட்டிவ் மாற்ற போறோம். அதே தான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றணும், ரீப்ளேஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்ட்க்கு போல நோ அதர் சேர்க்கணும், அவ்வளவுதான். நீங்க டேட்டா இதுல பார்த்தா புரியும். இப்போ டேட்டா நம்ம கண்ணுக்கு காந்தி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர் அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. எந்த டிகிரி கண்டுபிடிக்கணும், என்ன டிகிரி, கிரேட்டஸ்ட். ஓகே, சூப்பர்லேட்டிவ் தெரிஞ்சு போச்சு. சூப்பர் என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். அப்ப த வந்திருக்கு, அப்ப இது சூப்பர்லேட்டிவ்ல செகண்ட் டைப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். லீடருங்கிறது ஆப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ்க்கு மாத்திரம். அதுக்கு முன்னாடி செகண்ட் ஃபார்ம்ல நோ அதர் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும் பாசிட்டிவ் ஃபார்ம்ல. ஓகேவா? லீடர் சேர்த்தாச்சு. அடுத்த இஸ், லீடருங்கிறது சிங்குலர், அதனால இஸ். பாசிட்டிவோட ஃபார்ம் என்ன, அஸ். கிரேட்டஸ்ட்ங்கிற இஎஸ்டி தூக்கிட்டு பாசிட்டிவ் டிகிரிக்கு மாத்தினா கிரேட், திருப்பி அஸ் சேர்க்கணும், திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு நடிப்போம். புரிஞ்சா? ஓகே, அடுத்த இப்ப கம்பேரிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ். எனக்கு புரியுது, இந்த வீடியோ பாக்குறவங்க அப்படியே ஒரு மாதிரி குழப்பம் அடைவீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் ஆனா வேற வழியே இல்லை, நம்ம இப்படிதான் படிச்சு ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் பார்த்தோம், கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பார்த்தோம், பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் பார்த்தோம், சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் பார்த்தோம். இப்போ திருப்பி நடுவில் கம்பேரிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் பார்க்கணும், சூப்பர்லேட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் பார்க்கணும். ஏன்னா 3 இருக்குல்ல, அந்த 3 மாத்தி மாத்தி இவங்க வந்து கேட்டாங்கன்னா 6 ஃபார்மேட்டா கேட்கலாம். பாசிட்டிவ் டிகிரில இருந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கேட்கலாம், கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கேட்கலாம், திருப்பி சூப்பர்லேட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் கேட்கலாம். ஓகே, புரியுங்களா? அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரூலை மட்டும் தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேரிட்டிவ்ல அதே மாதிரி தான், தேன் எனி இதரை தூக்கிட்டு த சேர்க்கணும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் சேர்க்கணும். ஓகேவா? ரீப்ளேஸ் த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எடுத்துட்டு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவை மாத்தியே ஆகணும். ஓகேவா? டேரக்டா பாருங்க, புரியும். ஏசியா இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் கான்டினென்ட். ஃபர்ஸ்ட் இது கம்பேரிட்டிவ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இஆர் சேர்ந்திருக்கு, தேன் எனி இதர் சேர்ந்திருக்கு. தேன் எனி இதர் சேர்ந்திருக்கனால இது செகண்ட் டைப்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப செகண்ட் டைப்ல சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன, த வரணும், இஎஸ்டி கன்ஃபார்மா வரணும். ஓகேவா? ஸோ ஏசியா அப்படியே போட்டுக்கணும், ஏசியா இஸ் தான் வரும். அடுத்து லார்ஜர் தேன் எனி அதர் எல்லாத்தையும் தூக்கணும்,
தேன் எனிதருங்கிறது அந்த ஃபார்மேட் சொன்னதா. இதா. ஸோ த கண்டிப்பா சேர்த்தே ஆகணும், ஏன்னா சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல. ஸோ சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் மாத்திரம்னா லார்ஜஸ்ட்னு வரும், கான்டினென்ட்னு வரும். இப்போ உங்களுக்கு புரியுதா? கம்பேர்ட்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் மாற்றும் போது மட்டும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறவே மாறாது. இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறுற மாதிரி தான் இந்த இடத்துல ஆட் பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? வெறும் தேன் எனிதர மாதிரி சப்ஜெக்ட் ஃபார்ம் மாற்றணும். அப்போ நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த நான் வச்சுக்கணும், கம்பேரிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் மாத்தணும்னா மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எதை ரொம்ப ஈஸி கம்பேர்ட்ல சூப்பர்லேட்டிவ்னா அப்படியே வெர்பு ஃபார்மேட்டை மட்டும் மாத்தினா போதும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்ற வேண்டிய வேலையே இருக்காது. அடுத்த சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ் அதே மாதிரி தான், சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் தூக்கிட்டு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் போடணும், ரீப்ளேஸ் த கம்பேரிட்டிவ் தேன் எனிதரை தூக்கி நீங்க போடணும், அவ்வளவுதான். இப்போ பாருங்க புரியும் தெளிவா. இப்போ ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். த வந்திருக்கனால இது செகண்ட் டைப், இஎஸ்டி வந்திருக்கனால இது சூப்பர்லேட்டிவ். அப்ப ஏசியா இஸ் லார்ஜர் தென் எனி அதர்ங்கிற வேர்டை சேர்த்துட்டு அப்படியே கான்டினென்ட் போடணும். ஸோ எந்த வேர்டை மாத்தினா என்ன மாறணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இதோட செகண்ட் டைப் ஓவர். ஓகேவா? பிடிஎஃபா கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதை பிடிஎஃப் எடுத்து நீங்க பார்த்தே ஆகணும், இல்லாட்டி புரியவே புரியாது. ஓகேவா? அடுத்த டைப் 3, அமாங் த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். டிஎன்பிசியோட டஃபா கொடுத்துட போறாங்க, பார்த்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் டிகிரி டு கம்பேரிட்டிவ். இப்போ தேர்ட் டைப் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? தேர்ட் ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் டிகிரி வந்து எதை மாத்தினாலும் ஸ்வாப் நடக்கணும், கண்டிப்பா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறணும், அப்ரோப்ரியேட் வெர்பு இருக்கணும். வெரி ஃபியூ அப்படிங்கிற வேர்டை கம்பேரிட்டிவ்க்கு தூக்கி விட்டுட்டு தேன் மோஸ்ட் அதர் அப்படிங்கிறத மாத்தணும், தேன் மோஸ்ட் அதர் அப்படிங்கிற வேர்டை மாத்தணும். அப்ப வெரி ஃபியூங்கிற வேர்டு வந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரியில தேர்ட் டைப்னு அர்த்தம். புரிஞ்சதா? எக்ஸாம்பிள் பாருங்க. வெரி ஃபியூ ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா வேர் அஸ் கிரேட் அஸ் அக்பர். நம்ம வெரி ஃபியூங்கிற வேர்டு வந்துருச்சு, இங்க அஸ் அஸ் வந்துருச்சு, அஸ் அஸ்ல நம்ம தெரிஞ்சு போயிருந்து பாசிட்டிவ் டிகிரின்னு. அப்ப வெரி ஃபியூ வேர்டை பார்த்தோன்னா தேர்ட் டைப்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்ப ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட்ங்கிறது அக்பர் தான், அக்பர் தூக்கி முன்னாடி போடுறோம். ஓகேவா? இப்பதான் இந்த வேர்டுக்கான நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த இடத்துல வேர் போட்டிருக்காங்களா, வெரி ஃபியூ ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி, ரூலர்ஸ்ங்கிறது ப்ளூரல், அதனாலதான் வேர் வந்திருக்கு. இங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறும்போது இது சிங்குலரா மாறிடுது, அதனாலதான் வாஸ் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? சோ அக்பர் வாஸ் வரைக்கும் இது வரைக்கும் எழுதியாச்சு, வேருக்கு போல ஆஸ் வருங்க. இப்ப ஆஸ் அஸ் தூக்கி ஆகணும், தூக்கிட்டு என்ன சேர்க்கணும், இங்க கிரேட்டர்னு சேர்த்துட்டு தேன் மோஸ்ட் அதர், ஏன்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல தேன் மோஸ்ட் அதர், இங்க ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் யூசுவல் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதிடும். புரிஞ்சா? புரியுதா? சோ வெரி ஃபியூ அங்க எப்படி நோ அதர்ங்கிற வேர்டு வந்து பாசிட்டிவ் ஃபார்மோ, அது மாதிரி இங்க வந்து வெரி ஃபியூங்கிறது பாசிட்டிவ் ஃபார்ம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் டிகிரி அப்படியே மாத்தணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை ஸ்வாப் பண்ணணும், ரீப்ளேஸ் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டை தூக்கிட்டு வெரி ஃபியூங்கிற வேர்டை சேர்க்கணும், பாசிட்டிவ் அட்ஜெக்டிவை மாத்தணும், பிளஸ் அஸ் சேர்க்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அதே எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அக்பர் வாஸ் கிரேட்டர் தேன் மோஸ்ட் அதர் ரூலர்ஸ். அப்ப இது வந்து இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, மோஸ்ட் அதர்னு வந்தோடனே இது டைப் 3ன்னு நமக்கு தெரியணும், கம்பேரிட்டிவ்னு. இஆர் வந்தோடனே கம்பேரிட்டிவ் தெரியும், மோஸ்ட் அதரை வச்சு தெரிஞ்சிடும். இப்ப ரூலருங்கிறது தான் இங்க ஆப்ஜெக்டா இருக்கு, அப்ப ரூலருக்கு முன்னாடி கண்டிப்பா வெரி ஃபியூ வந்தாதான் இது பாசிட்டிவ் டிகிரியே. ஸோ வெரி ஃபியூ ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா வேர், ஏன் வெரி ஃபியூ ரூலர்ஸ்ங்கிற வேர்டு ஏன் வரல, இங்க ப்ளூரல் இருக்கு, அதனால இங்க வேற வந்திருக்கு. அப்ப ஆஸ் சேர்க்கிறோம், பாசிட்டிவ் அட்ஜெக்டிவா மாத்தும் போது இஆரை தூக்கி விட்டோம்னா கிரேட் ஆயிரும், திருப்பி ஆஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும், சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போடுறோம். ஓகேவா? சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போடுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், அக்பர் வாஸ் கிரேட்டர் தென் மோஸ்ட் அதர் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கா. இங்க அக்பர் வாஸ் கிரேட்டர் தென் மோஸ்ட் அதர் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக் போச்சு, மன்னிச்சிருங்க. ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்தனாலதான் இங்கேயும் ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா வருது. ஓகேவா? அந்த இடத்துல ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு முடிச்சிருக்கணும். ஓகே. அடுத்த இப்ப பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ். ஓகே. வெரி ஃபியூங்கிற வேர்டு தான் தேர்ட் ஃபார்ம்ல பாசிட்டிவ், வித் ஒன் ஆஃப் த அப்படின்னு சேர்த்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். முன்னாடி த சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒன் ஆஃப் தான் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் த பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவையும் மாற்றணும். ஓகேவா? இப்போ வெரி ஃபியூ அப்படின்னு இருக்கு, வெரி ஃபியூ ட்ரீஸ் ஆர் as big as பன்யான் இருக்கா. இப்போ சப்ஜெக்ட்டுங்கிறது ட்ரீஸ், இந்த வெரி ஃபியூலாம் வந்து சும்மா பாசிட்டிவ் வேர்டு, அதை சப்ஜெக்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ ட்ரீஸுங்கிறது பன்யான்ங்கிறது ஆப்ஜெக்ட், பன்யான் அதுக்கு முன்னாடி போடுறோம்.
இங்க ட்ரீஸ்னு அவன் ஆறு ஏன் கொடுத்துருக்கானா இது ப்ளூரல் இருக்கு அதனால ஆறு போட்டிருக்கான். இங்க ஆப்ஜெக்டோட ரீப்ளேஸ் ஆயிட்டா இப்போ இது சப்ஜெக்ட் ஆயிருது. அப்ப சப்ஜெக்ட் பக்கத்துல வரும்போது இருக்க சிங்குலர் ஃபார்மா ப்ளூரல் ஃபார்மான்னு பார்த்து தான் நம்ம போடணும். இஸ் தான் வரும். ஸோ இஸ் வந்துருச்சு. இப்போ அஸ்ங்கிறது பாசிட்டிவ் வேர்டோட தூக்கி ஆகணும். அதுக்கு பதிலாக தான் ஒன் ஆஃப் தங்கிற வேர்டு சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் பிக்ங்கிறது என்னது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ பிக்கஸ்ட் அப்படின்னு சேர்க்கிறோம். இஎஸ்டி சேர்த்தா தான் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பிக்கஸ்ட்னு சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வெரி ஃபியூவை தூக்கிட்டு ட்ரீஸ்னு வச்சு முடிக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல இருந்து பாசிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். சூப்பர்லேட்டிவ் வந்து பாசிட்டிவ் அதே தான். எப்படி பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பார்த்தோமோ சூப்பர்லேட்டிவ்னா பாசிட்டிவ் பார்க்க போறோம். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒன் ஆஃப் தங்கிற வேர்டை தூக்கிட்டு வெரி ஃபியூங்கிறத ஆட் பண்ணணும். அப்போதான் தேர்ட் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் பாசிட்டிவ் அட்ஜெக்டிவா மாற்றி ஆஸ்ங்கிறத சேர்க்கணும். அவ்வளோதான். அப்படியே ரிவர்ஸ் வர்ஸா தான் எல்லாமே. ஸோ இங்க பனியன் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ இப்போ இங்க ட்ரீஸ் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா தேர்ட் ஃபார்ம்ல வெரி ஃபியூ சேர்த்தே ஆகணும். அதான் ரூல். வெரி ஃபியூ ட்ரீஸ் ப்ளூரலா இருக்கனால 6 ஆஸ் பிக்கஸ்ட்ங்கிறத பிக்னு மாத்திரம். ஏன்னா இஎஸ்டி தூக்குனாதான் இங்க பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் கிடைக்கும். பனியான். அவ்வளவுதான். அப்படியே மேலதான் அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்கணும். அவ்வளவுதான். சோப்பா முடிய போகுது. கம்பேரிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. டேட்டா அட்ஜெக்டிவ் ஃபார்மை மட்டும் மாத்தினா போதும். ரீப்ளேஸ் தேன் மெனி அதர்ங்கிறத தூக்கிட்டு தேன் மோஸ்ட் அதர் மாற்றணும். தேன் மெனி அதரோ அல்லது மோஸ்ட் அதரோ எது இருந்தாலும் ஓகேவா வித் ஒன் ஆஃப் த அப்படிங்கிற வேர்டை மாற்றி ஆகணும். கரெக்டா? ரீப்ளேஸ் தேன் மெனி அதர் ஆர் தேன் மோஸ்ட் அதர் வித் ஒன் ஆஃப் த. ஓகே, தேன் மெனி அதர் கொடுத்தாலும் சரி தேன் மோஸ்ட் அதர் கொடுத்தாலும் சரி வித் ஒன் ஆஃப் த மாற்றி ஆகணும். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்மை மாற்றிட்டு சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் மாற்றணும். ஓகே, ஆஃப்டர் த ஒன் ஆஃப் த. ஓகே, அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து ஒன் ஆஃப் தக்கு அடுத்த வரணும். ஓகே, இப்போ ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மோஸ்ட் அதர் ஃப்ளவர்ஸ். ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் ஃப்ளவர்ஸ். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணா தெரியும். இது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தானா நமக்கு டவுட் வரும் இல்ல? ஏன்னா மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. மோருங்கிறது ஆரி வந்திருக்கு, பியூட்டிஃபுல்ங்கிறது ஓகே தேன் வந்திருக்கு, தேன் மோஸ்ட் அதர் வந்திருக்கு, ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது கம்பேரிட்டிவிட்டின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தேனுங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கன்ஃபியூஷனே தேவையில்லை. இப்போ ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்டாகவே இருக்கட்டும். ரோஸ் இஸ் முடிஞ்சிச்சு. மோருங்கிறது பியூட்டிஃபுல்லோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம். அதனால தான் மோருங்கிறத தூக்கியிருக்காங்க. இங்கே மோரை தூக்கிட்டு பியூட்டிஃபுல்ங்கிறது அதுக்கு போல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் முடிச்சாச்சு. ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் ஃப்ளவர்ஸ். ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இப்போ இதெல்லாம் தூக்கியிருக்கோம். இங்கே மோருங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அதனால தூக்கியிருக்காங்க. தேன் மோஸ்ட் அதர்ங்கிறது இங்கே இந்த பாருங்க தேன் மோஸ்ட் அதர் வந்திருக்கா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் அதனால தூக்கியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்ங்கிறது பியூட்டிஃபுல் மட்டும் அப்படியே அட்ஜெக்டிவ் ஃபார்ம் போட்டு ஃப்ளவர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. ரீப்ளேஸ் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வித் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே அடுத்த சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ் டிகிரி பார்க்க போகிறோம். சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ் டிகிரி லாஸ்ட் இது. ஓகேவா? அதே தான். ஒன் ஆஃப் த தூக்கிட்டு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்மை போட்டு ப்ளஸ் தேன் எனி அதரோ தேன் மோஸ்ட் அதரோ மாத்திர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீப்ளேஸ் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வித் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் ஆட் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன செய்யணும்? இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பண்ணி என்ன ஆச்சு? எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, லாஸ்ட் ஃபார்மேட். ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல ஒன் ஆஃப் தன்னு வந்திருக்கனால இது தேர்டு டைப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சப்ஜெக்டை மாற்ற தேவையில்ல. ரோஸ் இஸ் அப்படியே. பியூட்டிஃபுல்லோட என்ன சேர்க்கணும்? மோர் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். தேன் மோஸ்ட் அதர் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஏன்னா அது ரூலு. ஃப்ளவர்ஸாக அப்படியே போட போகிறோம். ஓகேவா? ஸோ பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிளோட பார்த்தனால அப்படி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் இப்போ ஒரு இதில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, இவ்வளோ இதையும் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தனால குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிம்பிளாக எக்ஸாம்பிளை மட்டும் வச்சு நீங்கள் ஓகே இதை இப்படி மாற்றணும் டைப் 1ல, இதை இப்படி டைப் 2ல இப்படி மாற்றணும், இதை இப்படி டைப் 3ல மாற்றணும் அப்படின்னு அந்த பேட்டர்னை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம்.
கன்ஃபார்மா ஆன்சர் பண்ண முடியும். மிஞ்சி போனா என்ன கேட்பான், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்பான், என்னன்னா இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணு, பாசிட்டிவா கம்பேரிட்டிவா இல்ல வந்து இதான ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கீழே மாத்தி வச்சிருக்கேன், அதுல கரெக்டான கம்பேரிட்டிவா கண்டுபிடி, இல்ல கரெக்டான சூப்பர்லேட்டிவ் கண்டுபிடிமா. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவன் கொடுத்துருக்கிறது என்ன டிகிரி, அதுக்கப்புறம் என்ன டைப், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாத்திடலாம். ஓகேவா. அடுத்த ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன டாஸ்க் இல்ல, இது ரிவிஷனுக்காக. லேர்ன் ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் சென்டென்ஸ் யூசிங் கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். இது எந்த டென்ஸுக்கு மாறினாலும் ஃபர்ஸ்ட் மீனிங் மாறாது. இங்க வந்து இது இதை விட பெருசுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எந்த டென்ஸுக்கு மாத்திரம் அதே மீனிங் தான் கொடுக்கும். ஓகேங்களா. ஏன்னா மீனிங் மாறவே மாறாது. அதான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒன்று கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, வெரி ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ் ஆர் அஸ் டால் அஸ் ரவி. வெரி ஃபியூன்னு வந்திருக்கு. நம்ம ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்போம். அஸ் டால் வந்துருச்சு, இது பாசிட்டிவ் டிகிரி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வெரி ஃபியூன்னு வந்திருக்கு, அப்ப இது என்ன டிகிரி, தேர்டு டைப். கரெக்டா, தேர்டு டைப் கரெக்ட். ஸோ அப்ப தேர்டு டைப்புக்கான கம்பேரிட்டிவ் ஃபார்ம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப பாசிட்டிவ்ல இருந்து எதை மாத்தினாலும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாத்தி ஆகணும். அப்ப ரவிங்கிறது என்ன ஆயிரும், முன்னாடி போயிடும். ரவிக்கு பக்கத்துல சிங்குலர் போட்டாகணும். இதோட ஃபார்ம் என்ன, அஸ் தூக்கியே ஆகணும். ஓகேவா. ஏன்னா டாலருங்கிறது இத என்ன சொல்றது, இதோட கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். தேன் மெனி அதர் சேர்த்தே ஆகணும். பாய்ஸ் இன் த கிளாஸ், பாய்ஸ் இன் த கிளாஸ். ஓகேவா. ஓகே. ஸோ இதை இப்படி பார்த்துறோம் டேட்டா வெரிஃபை அப்படிங்கிறத. இதே மாதிரி கீப்பா என்ன பண்ணியிருப்பேன், இங்கே டாலர் தேன் அப்படிங்கிறத சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். ஓகேவா. இதே மாதிரி நிறைய என்ன செஞ்சிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இது இப்போ பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் மாத்துறது, இதை எப்படி மாத்திருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன ரூல்ல தான் மாறி இருக்கா மாத்திருக்கான்னு பாருங்க. ஓகே. நம்ம சொன்ன ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்க. வேற எதுவுமே பண்ண வேணாம். மேல படிச்சது இங்க அப்ளிகபிள் ஆனதுனால எல்லாம் மாத்திருக்கு. உங்களால அப்ளிகபிள் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஃபுல்லா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுக்கு திருப்பியும் சூப்பர்லேட்டிவ் எல்லா டென்ஸுக்கும் நான் சொல்லி கொடுத்த 3 டென்ஸ் 3 டைப்புக்குமே ஃபுல்லா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மேல கொடுத்துருக்க ஃபார்மேட் என்ன, கீழே கொடுத்துருக்க ஃபார்மேட் என்ன, அதான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாத்துறது இங்க கொடுத்துருக்கேன் 3ஆவதா. அடுத்து வந்து சூப்பர்லேட்டிவ் இந்த பாருங்க எக்ஸாம்பிள், டிரான்ஸ்ஃபார்ம் பாசிட்டிவ்ல இருந்து சூப்பர்லேட்டிவ் மாத்திரை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே கலந்து போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா. என்ன ஃபார்ம்ல வேணாலும் இருக்கும், டைப் 1 இருக்கும், டைப் 2 இருக்கும், அது வந்து இங்க பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா ஃபார்முலேட்லயும் இருக்கும். ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மேல படிச்சது நீங்க டெஸ்ட் மாதிரி இதை பார்த்து ஓகே இப்படிதான் நம்ம படிச்ச ஃபார்மேட் தான் மாத்திருக்காங்களா அப்படின்னு நீங்க கோத்ரூ பண்றதுக்காண்டி உங்களுக்கு வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். சரியா. ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா. அப்பா அப்பா ஏகப்பட்ட டாபிக்கு நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா இதை எடுக்கங்களாட்டி காலையில இருந்து தாங்க எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியா தான் இருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு ஈஸியா கொடுக்க முடியும் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா ஈஸியா கொடுத்ததே டஃபா தான் தெரியுது இல்ல. இன்னும் டஃபா கொடுத்துருந்தா அவ்வளவுதான். இதுல இன்னும் முக்கியமான சொல்ல மறந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அது எப்படி வந்து கம்பேருக்கு மாறும், அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எப்படி சூப்பர்லேட்டிவ்க்கு மாறும், அதுல சிங்கிள் சிலபி எப்படி மாறும், டபுள் சிலபி எப்படி மாறும், மல்டி சிலபி எப்படி மாறும். சில வேர்டு மாறவே மாறாது, வேர்டே மாறும். அப்படியே குட்டு பெட்டர்னு மாறும், அந்த மாதிரி மாறும். ஸோ அந்த வேர்ட்லாம் கண்டிப்பா ஒரு டேப்லேஷனை போட்டு கண்டிப்பா வரும் காலத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்களா. ஏன்னா அதை தொடாம போனோம்னா நம்ம இவ்வளவு படிச்சு வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடும். அங்க போய் வேர்ட்ல தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனை ஆக்சுவலா இந்த வீடியோவோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஒரு தடவை இதை லேர்ன் பண்றதுக்கு மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு பிடிஎஃப் வச்சு படிங்க. லேப்டாப்லயோ மொபைல்லயோ படிக்காதீங்க. தயவு செஞ்சு ரொம்ப நேரம் படிக்க முடியாது, அதுக்காண்டி தான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல எல்லா கிராமர் பாட்டும் டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்ஸ்ல இன்டெப்தான பேசிக்ஸ். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா புக்குக்குள்ள அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை பிரிச்சு எறியணும். அதான். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.